Hi friends, welcome back to channel Winners Kitchen. இன்னைக்கு வீடியோல நம்ம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா ஒரு இன்ஸ்டன்ட்டான ஸ்நாக்ஸ் ரெசிபி தான். இட்லி மாவை வச்சு பண்ணக்கூடிய ஸ்வீட் பணியாரம் ரெசிபி தான். இது ரொம்ப சாஃப்ட்டாவும் டேஸ்டாவும் இருக்கும். இது எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் மறக்காம பிரஸ் பண்ணிக்கோங்க. இந்த பணியாரத்துக்கு ஃபர்ஸ்ட் நம்ம பாகு வந்து ரெடி பண்ணிக்கலாம். 1/4 கப் அளவு தூள் வெல்லம் சேர்த்துக்கோங்க. இந்த வெல்லத்தோட 1/4 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த பாகு வந்து பதம் எதுவும் தேவை கிடையாது. இந்த வெல்லம் வந்து நல்லா கரைஞ்சி வந்துச்சுன்னா போதும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. வெல்லம் நல்லா கரைஞ்சி பாகு வந்து நல்லா கொதிச்சு வரும். பாருங்கள், நல்லா கரைஞ்சிருச்சு, பாகு நல்லா கொதிச்சு வருது. இப்போ இதில் வந்து நம்ம ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நம்மளோட பாகு வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம இறக்கி வச்சிடலாம். இப்போ ஒரு மிக்சிங் பவுலில் 1 கப் அளவு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. நான் இடியப்ப மாவு சேர்த்துருக்கேன். உங்கள்கிட்ட என்ன மாவு இருக்கோ அதை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இதோட 1 கப் அளவு இட்லி மாவு சேர்த்துக்கோங்க. நம்ம வீட்டில் இட்லி தோசைக்காக அரைச்சி வச்சிருக்கிற மாவு தான். அதில் 1 கப் அளவு சேர்த்துக்கோங்க. இப்போ இதோட 3 டேபிள் ஸ்பூன் அளவு துருவின தேங்காவை ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இதோட நம்ம வெள்ளை பாகு வந்து ஆட் பண்ண வேண்டியதான். நம்ம எடுத்து வச்சுருக்க வெள்ளை பாகு வந்து வடிகட்டி ஆட் பண்ணிக்கலாம். வடிகட்டி வெள்ளை பாகு ஆட் பண்ணிக்கிட்டு ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணி பார்த்துக்கலாம். தேவைப்படுற அளவுக்கு தண்ணி வந்து நம்ம சேர்த்துக்கலாம். அதனால் இப்போ தண்ணி எதுவும் ஆட் பண்ணாமல் இந்த பாகு வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மாவை. இந்த பணியாரம் செய்யறதுக்கு ஒரு 10 நிமிஷம் தாங்க தேவைப்படும். ரொம்பவே ஈஸியாக பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், கொஞ்சம் திக்காக இருக்குது. நம்ம இட்லி பதம் வர அளவுக்கு இதை நம்ம கரைச்சி எடுத்துக்கணும். அதனால் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ சேர்த்து நீங்கள் மிக்ஸ் பண்ணி பாருங்கள். தேவைப்பட்டதுன்னா நம்ம இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், இது தோசை மாவு கன்சிஸ்டன்சி வந்துருச்சு. இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. நம்ம மாவு வந்து ரெடி ஆயிடுச்சு. மாவு வந்து இதை ரொம்ப நேரம்லாம் நீங்கள் ஊற வைக்கக்கூடாது. நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு உடனே பணியாரம் செய்ய ஆரம்பிச்சிடணும். பணியாரக்கல்லை வந்து சூடு பண்ணிக்கோங்க. நான் நான்ஸ்டிக் யூஸ் பண்ணுறேன். உங்ககிட்ட என்ன இருக்குதோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு குழியிலையும் வந்து நீங்கள் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் இல்லை எண்ணெய் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்திங்கன்னா அது ஒரு தனி டேஸ்ட்டாக இருக்கும். நெய் வந்து சூடானதுக்கப்புறம் நம்ம மாவை வந்து பணியார மாவை வந்து ஒரு குழியிலையும் 3/4 குழி வர அளவுக்கு ஊற்றிக்கோங்க. அதுக்கு மேலே ஊற்றுனீங்கன்னா மேலே வந்து உப்பி வரும். இப்போ பாருங்கள், நான் 3/4 குழி வர அளவுக்கு ஊற்றிக்கிறேன். அதே மாதிரியே நீங்களும் ஊற்றிக்கோங்க. இந்த பணியாரம் வந்து உடனே வெந்துடும். நீங்கள் ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணிங்கனாலே போதும். மூடி போட்டு ஒரு நிமிஷம் நீங்கள் மூடி வச்சிங்கன்னா போதும், உடனே வெந்துடும். இப்போது நான் மாவு எல்லாத்தையும் ஊற்றியாச்சு. இப்போ மூடி போட்டு மூடி ஒரு நிமிஷம் வேக வச்சுக்கோங்க. பாருங்கள், 1 நிமிஷம் தான் வேக வச்சேன். இப்போ திருப்பி போட்டு 1 நிமிஷம் வேக வச்சுக்கோங்க. இந்த பணியாரம் பண்ணுறது ரொம்பவே ஈஸி. அதே சமயத்தில் சாஃப்டாகவும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். பாருங்கள், நம்மளோட பணியாரம் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.